Hello all, welcome back to Man of 6 Personas. இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதோட இன்னொரு வெர்ஷன் அவனை எங்கே போயிட்டான்? சாரி கைஸ், கம்மிங் பேக். கொஞ்சம் ஸ்டுடியோஸை திருப்பி ரீசெட் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ நம்ம ஓகே லெட்ஸ் ஜம்ப் இன் டு த டாபிக். நம்ம பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், இதுதான் அந்த ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டை நானும் இப்போ தான் ஓப்பன் பண்ண போகிறேன். இடையில வந்து ஒருக்க ட்ரை பண்ணேன், பட் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கல, இன்னும் ஃபிட் பண்ணி பார்க்கல. ஸோ இன்றைக்கி நம்ம இதை மூணுத்தையும் வச்சு கொஞ்சம் கம்பேர் பண்ணலாம். கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும். நான் வழக்கம் போல் கொஞ்சம் ஓகே வழக்கம் போல் நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசலாம். யாருக்காவது ஸ்லோவாக இருக்குதுன்னு ஃபீல் ஆகுச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1.25 இல்லை 1.5 வச்சு கேளுங்க. நான் அவ்வளோ ஸ்லோவாக தான் பேசுவேன். சரி, இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடலாமா? ஓகே, என்னது முன்னாடி இந்த ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க, என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ மியூ மேக்ஸ். எதுக்கு பர்பஸ், என்ன பர்பஸ், ஏது பர்பஸ் எல்லாமே அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் அந்த வீடியோவை இங்கே இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இந்த மாதிரி ஏதாவது போடுறேன். இங்கே தான் வரும்னு நினைக்கிறேன், இங்கே வரும், இங்கே போட்டுறேன். இது வந்து இது நான் யூஸ் பண்ணேன். It's super helpful for Osmo Action, Osmo Pocket Osmo Pocket 3. ஸோ அது சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் மாதிரி வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம இதுக்கும் என்ன பெனிஃபிட்டுங்கிற மாதிரி பார்த்துப்போம், சரியா? நான் முன்னாடி என்னோடய பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதாவது there is another company called Tildaன்னு சொல்லிட்டு, அந்த வீடியோ பார்க்காதவங்க பார்த்துடுவாங்க. ஸோ இந்த டில்டா வந்து வாங்கிட்டேன். ஸோ த டில்டா இஸ் ஹியர். ஸோ லெட்ஸ் டூ ஓகே திருப்பி லெட்ஸ் டூ அன்பாக்ஸ் அண்ட் எஸ் ஐயோ டமால்னு ஃபாஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃப்ரம் டில்டா கம்பெனி. பேசிக்கலி எங்கேயோ இருக்கானுங்கன்னு நினைக்கிறேன். எங்கே இருக்கான்? ப்ராபபிளி தே ஆர் இன் சைனா. எல்லாமே சைனா. உங்கள் பாம் மட்டும்தான் ஒழுங்காக ஒர்க் ஆகாதோ தெரில, பேஸ்ட் அவுட் ஆஃப் ரீசன் இது. பட் இந்த ப்ராடக்ட்லாம் நல்லா இருக்கே. ஸோ சைனா, தேங்க்ஸ் ஃபார் திஸ் ப்ராடக்ட் இஸ் ஒண்டர்ஃபுல். நீங்கள் உண்மைக்கு நல்ல ஒரு சஜஷன் பண்ணியிருக்கீங்க. லெட்டஸ் இதில் என்ன பண்ணலாம், இந்த ப்ராடக்டை உங்களுக்கு டிஃப்ரென்ஸு என்னோடய ஷார்ட்ஸில் சின்னதாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்குறேன். எப்படின்னா, இது விச் இஸ் இது பியூர்லி மேனுவல். ஓகே, என்ன பண்ணணும், இந்த ரெட்டு முன்னாடி பழைய வீடியோ சொல்லியிருக்க மாதிரி இந்த ரெட்டு உள்ளே போகிற வரைக்கும் யூ ஹாவ் டு ஓகே. ஸோ இதை நான் காருக்கு யூஸ் எல்லோரும் நிறைய பேர் காருக்கு யூஸ் பண்ணுவாங்க. நான் ஆனால் பைக்குக்கு யூஸ் பண்ணேன், எனக்கு நல்ல சப்போர்ட் ஆச்சு. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? திஸ் ஒன் இஸ் மோர் அபவுட் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் இட் மோர் அபவுட் நீங்கள் வந்து இது சார்ஜ் போட்டு பண்ணிக்கணும். இதை எப்படி பண்ணலாங்கிறது 2 ஸ்டெப்பு தான். இந்த இடத்துல இந்த கேமராலே காமிச்சிடுறேன், 2 கேமராலாம் வேணாம். இந்த இடத்துல ஒரு பட்டன் இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ப்ரெஸ் தட். ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும். பட் சர்ஃபேஸ் வேணும். இந்த சத்தம் கேட்குதா? ஆனால் சர்ஃபேஸுக்கு என்ன பண்ணணும், அப்படியே இருந்தால் பண்ணாது. ஒரு லைட்டாக ஒரு லைட் ஜென்டல் புஷ் கொடுத்தா போதும். ஜென்டல் புஷ் கொடுத்துட்டு அது காட்டும். ஸோ 100% இஸ் அச்சீவ்டுன்னு சொல்லிட்டு. இதோட பெனிஃபிட் என்னென்னா, இது கூட சம்டைம்ஸ் எங்கேயாவது ஒரு இடத்துல கலந்து போக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது இன்றைக்கி டச்சுட் எனக்கு இன்னும் கலரில் இன்னும் இது ஆகலை. ஓகே, டச்சுட் எனக்கு இன்னும் இது ஆகலை. பட் இது வந்து என்ன ஆகும்னா, ரிலீஸ் ஆகி திருப்பி அதை புல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த செக்ஷனில் வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் அ டிஃபரன்ஸ். ஓகே, இப்போது இதோட ஃபுல் டீட்டெயிலோ, இதில் எப்படி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறதோ, இந்த கிம்பல் எப்படி ஒர்க் ஆகுதோங்கிறத நம்ம பழைய வீடியோவில் பார்த்துருக்குறோம். அதனால் பழைய பேஷண்ட்டு உள்ளப்போ கீழே வச்சிட்றேன். ஓகே, புது பேஷண்ட் உள்ளவா? சரி, இப்போ இது வந்து ஒரு பெரிய பேக் ஒன்று கொடுத்துருப்பாங்க. எனக்கு இன்னும் ஃபுல்லாக ஃபிட் பண்ண தெரியல, நானும் ஃபிட் பண்ணலை. ஸோ லெட்ஸ் நம்ம 2 பேரும் சேர்ந்தே பண்ணுவோம்.
ஓகே. ஸோ என்னென்ன வருதுன்னா, இது வந்து வண்டிக்கு வைக்கிறதுக்கு யூ கேன் செட் திஸ் இன்டு டைரக்ட்லி டு பைக்கோட ஃப்ரண்டில் வச்சுக்கிட்டு கூட அந்த கிம்பல் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் இப்போதைக்கு யூஸ் பண்ண போகிறதில்ல. ஓகே. ஸோ இது ஏதோ ஒன்று கொடுத்துருக்கான், நான் இன்னும் படிக்கலை. இதுவும் ஏதோ சம்திங் ஓகே, சார்ஜிங் ஒயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ஒன்று. இது போக எல்லாமே இந்த இடத்துல ஒரு கேஸ் இருக்கும். ஓகே, இதுதான் ரொம்ப முக்கியமானது. இதில் என்னென்ன இருக்குங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதில் ஒரு ஆர்ம் கொடுத்துருக்காங்க, இதில் ஒரு கவுண்டர் பேலன்ஸுக்கானது கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இதை அப்படி என்ன பண்ணலாம், இதுவும் இருக்கட்டு. ஏன்னா இது எதுக்கு யூஸ்ன்னு எனக்கும் தெரியல. யூஸ் ஆகும், நான் ஆன்லைனில் பார்த்தது வரைக்கும் யூஸ் ஆச்சு. பட் ஓகே, எங்கே யூஸ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். இந்த மாதிரி 1/4 இன்ச் இது கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை அப்படியே கீழே போட்டுடலாம். எஸ், இப்போது we have to fix this guy. எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். எப்படி பண்ணலாம், நான் இருக்குது ஒன்று, இது ஒன்று. ஸோ இந்த லிவர் இங்கே வச்சுட்டு ஓகே ஓகே which is good. அந்த இதில் சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் சஸ்பென்ஷன் இப்படி. இன்னும் ஆர்மை எக்ஸ்டெண்ட் பண்ணுனா யூ கேன் எக்ஸ்டெண்ட் இட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ இஃப் அட் ஆல் இஃப் யூ வாண்ட் டு எக்ஸ்டெண்ட் த ஆர்ம்னா இதை கலத்திட்டு I believe we have to add this guy here. இதோட இது வந்து சின்ன ஆர்ம், ஒன்றுமே இல்லை. இது கீழே வச்சானா உங்களுக்கு போயிடும். ஸோ இதை கலத்திட்டு ஓகே, இது இங்கே செட் பண்ணிக்கலாம். ஓகே, இது எப்படினாலும் செட் பண்ணலாம். ஸ்ட்ரைட்டாக வேணும்னாலும் ஓகே இப்படி வச்சுக்கலாம். ஓகே, இது இங்கே வேணும்னா இங்கே வச்சுக்கலாம். ஸோ அகைன் எஸ், ஓகே, யூ கெட்டிங் மீ. கொஞ்சம் இது டிஃப்ரெண்ட். இது வந்து ஹைட்ராலிக்கோடது, அதனால தான் ஹைட்ரா ஏலியன் சொல்லியிருப்பாங்க. அது வந்து மூமேக்ஸ் வந்து நார்மல் ஒரு ஸ்ப்ரிங் அண்ட் அதர் பேஸ் தான். ஸோ த கவுண்டர் பேலன்ஸ் இஸ் ஹியர். நம்ம எங்கே கொண்டு வைக்கணுமோ அங்கே வச்சுக்கலாம் கவுண்டர் பேலன்ஸ். ஓகே, சரி, நான் என்ன பண்ணுறேன், இதை ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணணுன்னா டபுள் கிளிக் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சேம் ப்ராசஸ் தான், இதை ப்ரெஸ் பண்ணிடணும். ஸோ நான் எதுக்கு இப்படி வைக்கிறேன்னா, ஐ வாண்டட் டு சி மச் பெட்டர் வெர்ஷனாக பார்க்கணுங்கிறதுனால இங்கே வச்சுட்டு திருப்பி என்னது பாலிசி அவ்வளோதான். ஒருக்க ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா இட் ஸ்டார்ட்ஸ் 1 லக்ஷ்மி ஸ்டார்ட் ஆகிடு அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட். ஓகே ஓகே, செக்ஷன் கரெக்டாக 100% ஆகிடுச்சு. ஸோ இது அவ்வளோதான். இதுக்கு மேலே எஸ், இதை வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். இது எங்கே வேணாலும் ஃபிட் பண்ணலாம். எங்கே பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ இதை இங்கே பண்ணிவிட்டு ஓகே, நான் இந்த ஆமை கொஞ்சம் இப்படி வச்சுக்கிறேன் எனக்கு வசதியாக இருக்கிறதுக்காக. ஓகே, இந்த பார்த்தீங்களா, ஏன்னா அது இன்னும் செக்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா செக்ஷன் ஆகிக்குது. ஓகே ஓகே, இதை இங்கே வச்சுட்டு இது இங்கேயே வச்சுக்கலாம். ஓகே, கவுண்டர் பேலன்ஸு இது. இதில் உங்களோட டைரெக்டாக உங்களோட மைக்கை கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களோட இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். லெட்ஸே இதுதான் ஆஸ்மோ பாக்கெட்னா இதுக்கு கனெக்ட் கொடுத்துருப்பாங்க. இப்படி கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, கனெக்டட். ஜஸ்ட் திங்க் ஆஃப் இட், இந்த மாதிரி ஒரு கனெக்ஷனை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கலாம். both are same inch, so we can establish that connection. ஓகே, இது இப்படி எடுத்துட்டு ஓகே, இதை வந்து லெட்ஸ் இப்படி வச்சுருக்கிறேன்னா கவுண்டர் எடுத்து வெளில வச்சுருவோம். சரி, இப்போது ஆமை கொஞ்சம் மாற்றிக்கிறேன். ஓகே,
ஓகே 3 1 2 ஆமாம். இது அடுத்தது இது என்ன பண்ணலாம், இப்படி கூட பண்ணலாம் போல். ஆனால் நமக்கு அது தேவையில்லை, நமக்கு இப்படி தான் கேமரா இருக்க போகுது. ஓகே, ஸோ இதை டைட் பண்ணுறதுக்கு இப்படி இந்த ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதில் எவ்வளோ தூரத்துக்கு லூஸ் ஆகுதுன்னு தெரில. we need to check it out. the next ஆப்ஷன் என்னென்னா வைப்ரேஷன் டேம்பர்னு சொல்லிட்டு, நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த காருக்கெலாம் சஸ்பென்ஷன் இருக்கும் அந்த மாதிரி வைப்ரேஷன் டேம்பர். ஸோ இந்த வைப்ரேஷன் டேம்பரை எப்படி ஃபிட் பண்ணலாம், எப்படி பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் அனலைஸ் பண்ணிவிட்டு வரேன். வைப்ரேஷன் டேம்பர் எங்கடா கனெக்ஷன் இருக்குதுன்னு தெரியல. நானும் இன்றைக்கி தான் பார்க்குறேங்க கைஸ். இது லாக்கெலாம் ஓகே. இது வந்து ஓகே, இந்த இதில் இப்படி செட் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு வைப்ரேஷன் டேம்பரோடு சேர்ந்து வந்துடும். இதை இங்கே வந்து உங்களுக்கு லாக் பண்ணிக்கலாம். ஓகே, கீழே உழுதா பார்த்தா கீழே உழலை. ஸோ தேட் இஸ் பீன் லாக்ட். ஓகே, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ இதை எப்படி இங்கே ஃபிட் பண்ணுறது, அவ்வளோதான் கணக்கு நமக்கு தேவை. இதை எப்படி இங்கே ஃபிட் பண்ணலாம், இதை ஓகே கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இங்கே வந்துட்டு அடப்ராம் ஓகே, இது இப்படி வச்சா அவ்வளோதான். தட்ஸ் ஆல். இன்றைக்கி தான் நானும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஓகே, இதை இப்படி இருக்குது. இதை எப்படி நேராக கொண்டு வர்றது அப்படின்னா, இந்த ஆமை இப்படி தூக்கி வச்சா போதும். பட்டை அவ்வளோதான். இதை இப்படி வச்சா சாஞ்சிடும். அதனால் இப்படியே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் இதோட இது. ஸோ கீழேயும் டேம்பர் சேர்ந்துருக்கு, ப்ளஸ் நல்லா டைட்டாக இருக்குது. இது வந்து எலக்ட்ரானிக் இருக்கிறதுனால அப்படியே இருக்கும். கைஸ் ஓகே, ஸோ இவ்வளவு தான் இதோட அவ்வளோதானா. இதை ஃபிட் பண்ணுறதுக்கு தான் நான் அவ்வளோ நாள் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன்னா அட்டப்பாவேன். ஓகே, இது எனக்கு இன்னும் ஒன்று மட்டும் படிக்கணும். இது எப்படி டைட் ஆக போகுது எனக்கு தெரியலை. ஸோ அது ஒன்று. இதோட கவுண்டர் பேலன்ஸ் இங்கே இருக்குல்ல, இப்போ போட்டு பார்க்கலாம். அதை வேறு கீழே போட்டுட்டு ஓகே, கவுண்டர் பேலன்ஸ் எஸ். ஸோ இதுதான், இவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், நம்ம இப்போ வந்து நமக்கு டைரக்ஷன் மாற்றணுன்னா கூட இப்படி வச்சுக்கலாம். டைரக்ஷன் இப்படி மாற்றினா கூட இப்படி வச்சுக்கலாம். ஆர் இதை அப்படி திருப்பி கூட நம்ம வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள், இங்கே வந்து 2 லிவர் மாதிரி இருக்குது, இது வந்து அகெயின் which is like -40 degrees இருக்குது, 40 degrees and all the things. ஓகே, இப்போ இதை எடுத்துடலாமா. ஓகே, பட் இட்ஸ் இஸ் வெரி குட். ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நான் இப்படி வச்சுட்டு ஓட்டினோம்னா, இப்படி வச்சேன்னா இங்கேருந்து இந்த லிவரை இப்படி வச்சுக்கணும், கரெக்டாக? ஆனால் எனக்கு என்ன ப்ராப்ளம், அதை இப்படி கவுத்து போட்டு பண்ணுவேன். இதை கவுத்தா எஸ் தட்ஸ் ஆல். கவுத்தா இப்படி பண்ணிக்கலாம். ஆனால் வைப்ரேஷன் டேம்பர் பெருசாக ஒர்க் ஆகுது. இது கீழே விழுறதுக்கான
அத்தனை வாய்ப்புகளும் உள்ளனவா? இல்லை. ஏன்னா ரொம்ப டைட்டாக இருக்குது, ஃபேர்மாக இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இதை எடுத்துகிட்டு நம்ம பாட்டு வச்சுக்கலாம். தட்ஸ் ஆல். இந்த மாதிரி கனெக்ஷன்ஸ் வேணுன்னா, அந்த வைப்ரேஷன் டேம்பர் வேண்டான்னா இதை வச்சுக்கிட்டு வி கேன் ஒர்க் அவுட். இதை மட்டும் நான் கொஞ்சம் படிக்கிறேன், ஏன்னா எனக்கு ரொம்ப லூஸ் ஆகுது. ஓகே, தட்ஸ் ஆல். என்ன பண்ணலாம் கைஸ்? தேங்க்யூ அகெயின். இந்த ப்ராடக்ட் வந்து யூஸ்ஃபுல் நினச்சிங்கன்னா, உங்களுக்கு கார் ஷூட்டோ பைக் ஷூட் பண்ணுறீங்கன்னா, ஐ வுட் ரெக்கமெண்ட். இதுவும் சரி, மூவ் மேக்ஸும் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே ப்ரைஸ் தான் வருது. இது கொஞ்சம் பைக்கிங் கிட் மாதிரி சொல்லுவாங்க, அதனால் கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியாக இருக்கும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் ப்ளீஸ் டூ லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் அந்த பெல் பட்டன்றதுனா பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ப்ராடக்ட் வீஸ் வரும். ஓகே, பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுறேன். நான் நானே திருப்பி இதுக்குள்ளே கொண்டு வரேன். அண்ட் மோரோவர் ஐ சோல்ட் ஆல் மை கெனானோட கேமராஸ்லாம் சோல்ட் பண்ணிவிட்டேன். எதுக்கு வித்துட்டேன்னா, ஐ வாண்டட் டு செட்டப் மினிமலாக எப்படி நான் பண்ண முடியும், ஒரு ஷூட் எப்படி பண்ண முடியுங்கிறதுக்காக. இங்கே இருக்கிறது ஆக்ஷன் 4, இங்கே இருக்கிறது ஆக்ஷன் 3, இங்கே மைக், தட்ஸ் இட். அதை வச்சே என்னால் பண்ண முடிஞ்ச அளவுக்கு பண்ணலான்னு பார்க்குறேன். இனிமேல் எல்லாம் திருப்பி ரிவைண்ட் பண்ணணும், பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் யுவர் டைம் இஸ் மச் அப்ரிஷியேட்டபிள். கண்டென்ட் பிடிச்சிருந்தா கண்டினியூவாக பாருங்கள். நான் கொஞ்சம் 1.5 வச்சு கூட பாருங்கள், ஸ்லோவாக இருந்துச்சுன்னா.